வருகிறோம். ஒவ்வொரு நாளும் ஒரு வசனத்தை நாம் தியானித்து வருகிறோம். இன்றைக்கு சங்கீதம் 99 7வது வசனம். மேக ஸ்தம்பத்திலிருந்து அவர்களோட பேசினார். அவர்கள் அவருடைய சாட்சி பிரமாணங்களையும் அவர் தங்களுக்கு கொடுத்த கட்டளையையும் கைக்கொண்டார். ஆண்டவர் அவருடைய ஜனங்களுக்கு ஸ்தம்பத்திலிருந்து பேசினார். மோசையோடு பேசினார். அவர்களுக்கு ஆண்டவர் சாட்சியின் பிரமாணங்களையும் கட்டளைகளையும் அவங்களுக்கு கொடுத்தார். அவர்கள் கை கொண்டார்கள் என்று சொல்லி வாசிக்கிறோம். என் அன்பு சகோதர சகோதரிகளை, இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் கவனிக்க வேண்டிய ஒரு நல்ல ஒரு காரியம். ஆண்டவர் ஒவ்வொரு ஜனங்களை நேசிக்கிறார். பூமியில் இருக்கிற ஒவ்வொரு ஜீவராசிகள் நேசிக்கிறார். எல்லாம் அவருடைய பிள்ளைகள் தான். அந்த வனாந்திரத்தில் அந்த ஜனங்களை அவர் நேசித்து நடத்தி வந்த பாதைகள் எல்லாம் நமக்கு நன்றாக வேதத்தின் வழியாக அறிந்து கொண்டோம். இன்றைக்கும் அது வரலாறு. அது இன்றைக்கும் எல்லாராலும் தெரிந்த ஒரு உண்மையான ஒரு சம்பவங்கள். அந்த ஜனத்தை எவ்வளவாய் நேசித்தார், அன்பு வைத்தார் என்பது இப்போதும் அடையாளங்களாக இப்போதும் சொல்லப்படத்தக்கதாக இருக்கிறது என்பதை எல்லா ஜனங்களும் ஜாதிகளும் புரிந்து கொள்கிறார்கள். அன்றைக்கும் அந்த சுற்றியிருந்த ஜாதி ஜனங்களெல்லாம் இந்த தேவனை குறித்தான நல்ல ஒரு அறிவும் வெளிப்பாடும் இருந்தது. ஆண்டவர் அந்த ஜனங்களோடு கூட பேசினதை, மேக ஸ்தம்பத்திலிருந்து அவர்களோடு பேசினதை ஜனங்கள் எல்லாம் கேட்டார்கள். அவ்வளவுக்கு இன்றைக்கும் ஆண்டவர் நம்மிடத்தில் பேசி கொண்டிருக்கிறார். மேக ஸ்தம்பத்திலிருந்து அல்ல, நம்முடைய வேத வசனத்திலிருந்து பேசுகிறார். அவர் கனவிலை, தரிசனத்திலே, சொப்பனத்திலே நம்மோடு விடைபடுகிறார். வரப்போகிற காரியங்கள் நமக்கு உணர்த்துகிறார். ஆனாலும் சில நேரங்களில் தேவனோடு உள்ள உறவில், அன்பில் நம்மளால் சரியாய் கட்டி எழுப்பி வளர முடியாத சூழ்நிலைக்குள்ளால் இருக்கிறோம். அதே போலதான் அந்த நாட்களையும் ஆண்டவர் மேகஸ்தம்பத்திலிருந்து பேசினாலும், அவர் அக்கினி ஸ்தம்பத்திலிருந்து பேசினாலும், கட்டளைகளை கொடுத்திருந்தாலும், அதிலையும் கை கொண்டார்கள் என்று வேதத்தை சொன்னாலும் ஒரு சிலர் கை கொள்ளாமல இருந்தாங்க. கை கொள்ளாமல் முறுமுறுத்தாங்க, எதிர்த்தாங்க என்றது வேதத்தில் வாசிக்கிறோம். அப்படி முறுமுறுத்து எதிர்த்தவர்கள் வனாந்திரத்தில் அழிந்து போனார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த கடைசி நாட்களில், இந்த உடன்படிக்கையின் இந்த கடைசி நாட்களில் கூட இதே சூழ்நிலை தான் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. ஒரு சிலர் கற்பனைகளுக்கும் கட்டளைகளுக்கும் பிரமாணங்களுக்கும் கை கொண்டு ஆண்டவருக்கு சாட்சியாக வாழ்கிறாங்க. இன்னும் சிலர் அதை கீழ்ப்படியாதபடி மனமும் மாமிசத்தின்படி வாழ்கிறார். அன்றைக்கு என்ன நியாயத்தீர்ப்பு நடந்ததோ அதே நியாயத்தீர்ப்பு இந்த நாட்கள் நிச்சயம் நடக்கும் என்பதை நீங்கள் நானும் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம். எனவே ஆண்டவருடைய பேசும் பொழுது நாம் கீழ்ப்படிய வேண்டியது அவசியம். கட்டளைகளும் பிரமாணங்களும் வேதத்தின் வழியாக வெளிச்சத்தில் நமக்கு காண்பிக்கப்பட்டிருக்கிறது. எது தேவனுக்கு விரோதமான பாவம், கொடிய பாவம், எதை நாம் செய்ய வேண்டும், எதை நாம் செய்யக்கூடாது, எப்படி நடக்க வேண்டும், எப்படி நடக்கக்கூடாது, எதை பேச வேண்டும், எதை பேசக்கூடாது என்பதை குறித்து ஒவ்வொரு நாளும் பரிசுத்த ஆவியானவருடைய துணையோடு கூட ஆண்டவர் நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார் என்பதை மறுக்க முடியாத உண்மை. ஆனால் இந்த காலை வேளை நாம் சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, ஆண்டவரே, இந்த பிரமாணங்களுக்கும் இந்த கட்டளைகளுக்கும் நான் கீழ்ப்படிவதற்கான நல்ல இருதயத்தை எங்களுக்கு தாருங்க என்று சொல்லி தான் இந்த காலை வேளையில் நீங்கள் நானும் ஜெபிக்க வேண்டும். யாத்திராகமம் 33ஆம் அதிகாரம் 9வது வசனம். யாத்திராகமம் 33:9 மோசே கூடாரத்துக்குள் பிரவேசிக்கையில் மேகஸ்தம்பம் இறங்கி கூடார வாசல் நின்றது. கர்த்தர் மோசையோடு பேசினார் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். மேகத்தில் இருந்து கர்த்தர் மோசே இடத்துல பேசினார். ஜனங்கள் எல்லாம் கேட்டார்கள், மோசையோடு பேசுறதை கேட்டார்கள். என்ன பேசியிருப்பார்? அந்த ஜனங்களை நடத்த வேண்டிய காரியங்களை பேசினார். ஜனங்களுக்கு செய்ய வேண்டிய
நன்மைகளை குறித்தும் கீழ்ப்படிய வேண்டிய காரியத்தை குறித்தும் அவர் பேசினார். மோசேயும் ஆண்டவரோடு பேசினார் என்று தான் பார்க்கிறோம். முகமுகமாய் பேசினார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். எண்ணாகமம் 12ஆம் அதிகாரம் 5 வாசிக்கும் பொழுது, கர்த்தர் மேக தூணில் இறங்கி கூடார வாசல் நின்று ஆரோனையும் மிரியாமையும் கூப்பிட்டார், அவள் இருவரும் போனார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். பார்த்தீங்களா? எனவே ஆண்டவருடைய இந்த காரியங்கள் வேதத்தில் அநேக காரியங்களாக நாம் பார்க்கிறோம். அன்றைக்கு மேக ஸ்தம்பத்திலிருந்து பேசின அதே ஆண்டவர் இன்றைக்கும் பரிசுத்த ஆவியானவர் நம் இருதயத்துக்குள்ளால வந்து நம்மோடு கூட உலாவி நமக்கு தேவனாயிருந்து நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். சில நேரங்கள் நமக்கு தெரியும், சில காரியங்களை நாம் தவிர்க்கும் பொழுது மனதில் ரொம்ப குழப்பங்கள் வரும். சில உணர்வுகள் நமக்குள்ளால் வரும் பொழுது அதை நாம் தட்டும் பொழுது நமக்கு பயமும் நடுக்கம் வரும். அப்படி என்றால் அது பரிசுத்தாவினருக்கு விரோதமாக செய்கிற செயல்கள். அப்போ ஆவியானவர் நமக்குள்ளால வாக்கு கடங்கா பெருமூச்சோடு வேண்டுதல் பண்ணி கொண்டே இருப்பார். விண்ணப்பம் பண்ணுகிற ஆவியானவர் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அவர் ஒரு நடக்க போகிற காரியங்களை குறித்து உணர்த்துவார். நாம் செய்கிற தவறை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். ஆனாலும் சிலர்களை மீறி செய்யும் பொழுது நமக்கு ரொம்ப தொல்லைகளும் நம்முடைய வருத்தங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வரும், நம்முடைய இருதயத்தில் வரும் என்பதையும் மீறி தான் சில நேரங்கள் அந்த பாவங்களை செய்கிறாங்க அநேகர். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தைக்கு அல்லது சத்தத்திற்கு, அந்த உணர்த்தலுக்கு நம்ம கீழ்ப்படியும் பொழுது மிகுந்த சமாதான மகிழ்ச்சியும் இருதயத்தில் வரும். அதை நம்ம ஒரு சில நேரங்களில் அனுபவித்திருக்கிறோம். எனவே நம்ம என்ன செய்யணும், உடனடியாக கீழ்ப்படிவதற்கு நம்மை அர்ப்பணிக்கும் பொழுது கர்த்தர் என்ன செய்வார், நிச்சயமாய் நம்ம இன்னும் அதிகமாக என்ன செய்வார், ஆசீர்வதிப்பார். இங்கே யாத்திராகமம் புஸ்தகம் 40ஆம் அதிகாரம் 16 வாசிக்கும் பொழுது, யாத்திராகமம் 40:16, கர்த்தர் தனக்கு கற்பித்தபடியெல்லாம் மோசே செய்தார் என்று சொல்லி, இதுதான் கீழ்ப்படுகிறதுக்கான அடையாளம். மோசே கர்த்தர் என்ன சொன்னாரோ அது எல்லாவற்றையும் செய்து முடித்தார். எல்லாவற்றுக்கும் ஒரு கவனமாய் என்ன கீழ்ப்படிந்தார். ஒரே ஒரு காரியத்தில் கவனக்குறைவு உண்டானது. ஆண்டவர் பேச சொல்கிற இடங்களில் அவர் நினைச்சித்தார். ஒரு நாள் கண்மலையை அடித்ததுனால அவருக்கு ஒரு தண்டனையை ஆண்டவர் கொடுத்தார். கானான் தேசத்துக்கு நீ காண்பாய், போக முடியாது என்று சொல்லி. ஆனாலும் கர்த்தர் கிருபையினால மோசையோடு தான் அவர் அதிகமாக இருந்தார். மோசையினுடைய சரீரத்தை அடக்கம் பண்ணார் என்று சொல்லி பார்க்கிறோம். பாருங்க, எனவே அந்த நாட்களில் அவ்வளவு பெரிதாக உத்தமனாய் பரிசுத்தனாய் தேவனுடைய ஊழியங்களை செய்து வந்த மோசே கூட ஒரு வார்த்தைக்கு கீழ்ப்படியாத போது மோசையும் அந்த தண்டனைக்குரியதாய் அந்த தண்டனை ஏற்றுக்கொள்ள வேண்டிய சூழ்நிலை உண்டானது என்பதை வேதத்தில் அறிந்திருக்கிறோம். இந்த நாட்கள் கிருபையின் காலமாக இருக்கிறதுனால ஆண்டவர் நமக்கு அநேக சந்தர்ப்பங்களையும் சான்ஸ்களையும் வாய்ப்புகளையும் கொடுத்து நம்மளை ஆண்டவர் என்ன செய்கிறார்னா சகித்து கொண்டு பொறுத்து கொண்டிருக்கிறார். ஆனாலும் அதை துணிகரமாக நம்ம செய்யக்கூடாது, அதை ப்ளஸ்ஸாக எடுக்கக்கூடாது. ஆண்டு கிருபையை தந்திருக்கிறார் என்பது சொல்லி என்ன செய்யணும், நாம் மனம் திரும்ப வேண்டியது அல்லது கடைபிடிக்க வேண்டியது, கீழ்ப்படிய வேண்டியது மிகுந்த அவசியம் என்பதுதான் ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். எனவே இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் நானும் அவனுடைய சத்தத்துக்கு, கட்டளைகளுக்கு, பிரமாணங்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும். அவர்கள் கீழ்ப்படிந்தார்கள் என்றுதான் இந்த சங்கீதத்தில் வாசித்தோம். அதாவது மேக ஸ்தம்பத்திலிருந்து அவரோடு பேசினார். அவர்கள் அவருடைய சாட்சி பிரமாணங்களையும் அவர் தங்களுக்கு கொடுத்த கட்டளைகளையும் கை கொண்டார்கள் என்று சொல்லிப்பார். ஆமென். இன்றைக்கு நீங்கள் நானும் இதை கை கொள்வதற்கு நம்ம என்ன செய்யணும், ஒவ்வொரு நாளும் முயற்சி பண்ண வேண்டும். ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே அதை கை கொள்ள கிருபை தாங்க என்று சொல்லி ஜெபிக்க வேண்டியது அவசியம். மோசேயோருக்கு கோபத்தை உண்டாக்குற அளவுக்கு ஜனங்களுடைய காரியம் இருந்தது. மோசையும் இந்த தேவனுக்கு விரோதமான, அதாவது இது கோபப்படுவதற்கு, பாவம் செய்வதற்கு காரணமே ஜனங்களுடைய அந்த நெருக்கத்தின் கூட மோசே சில நேரங்களில் கோபப்பட்டதை வேதத்தில் வாசிக்கிறோம். என் அன்பானவர்களே, நம்மளும் சில நேரங்களில் நமக்கு வருகிற சூழ்நிலைகள், நெருக்கங்கள், அவைகளுடைய நெருக்கத்தின் நிமித்தமாக கூட சில நேரங்களில் பாவம் செய்கிற சூழ்நிலையில் உண்டாகிறது. ஆனால் நிதானத்தோடு நாம் நடந்தால் மாத்திரம்தான்
ஜெய வாழ்வு வாழ முடியும். நம்முடைய குடும்பங்கள் வர்ற பிரச்சனைகள், போராட்டங்கள் இவைகளை குறித்து நம்ம சிந்தித்து கொண்டிருப்போமானால் நம்ம என்ன செய்ய முடியாது? அது நிதானத்தை இழந்து பாவம் செய்கிற சூழ்நிலை உண்டாகிவிடும். நிதானத்தை இழக்கும் பொழுது சில நேரங்களில் கோபம் வருகிறது. சில நேரங்களில் சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும் பொழுது நம்மை அறியாமலேயே நினைச்சிடும், அந்த பாவம் செய்கிற சூழ்நிலை வரும். மோசையும் அந்த அறியாமலே தான், அந்த கோபத்தினால தான் அந்த பாவத்தை செய்தான் என்று சொல்லி, அதாவது அந்த ஒரு ஒரு அழுத்தம், ஒரு ப்ரெஷர் வரும்பொழுது தான் அவன் அவருடைய நிதானத்தை இழந்து ஆண்டவருக்கு விரோதமான கீழ்ப்படியாமல் போன காரியத்தை தான் வேதத்தில் வாசிக்கிறோம். எனவே இந்த நாளில் சில நேரங்கள் நம்ம நிதானத்தை இழந்து கீழ்ப்படியாத போகிற சூழ்நிலைகள் வரும்பொழுதெல்லாம் ரொம்ப கவனமாக இருந்து ஆண்டவர் பேசுகிறதை கேட்டு அதன்படி நாம் கீழ்ப்படி நடப்போமானால் இந்த பூமியில் பாவம் செய்யாதபடிக்கு தேவன பிரியமான வாழ்க்கை வாழ முடியும். எனவே இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளை நல்லா சிந்திக்க வேண்டிய ஒரு காரியம். எனவே நாம் ஆண்டவருக்கு பிரியமாக வாழ வேண்டும் என்று ஆண்டு விரும்புகிறார். கட்டளைகளையும் கைக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார். ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் அதை நமக்கு உணர்த்தும்படியாக பரிசுத்த ஆவியின் துணை நமக்கு எப்போது இருக்கிறது. அந்த ஆவியின் துணையோடு கூட இருந்து அவர் கண்டித்து உணர்த்துகிற பரிசுத்த ஆவியானவர் அவர் கண்டிக்கும் போதெல்லாம் கீழ்ப்படிந்து அவரோடு கூட நடப்போமானால் ஒரு பேரின்ப வாழ்க்கையை, நித்திய வாழ்வை, நிரந்தரமான வாழ்வை நீங்கள் நானும் பெறுவதற்கு ஆண்டு உதவி செய்வார். ஜெபிப்போமா. அதிகமாக நேசிக்கிற பரலோக பிதாவே ஸ்தோத்திரம். இந்த மன மகிழ்ச்சியான இந்த காலை வேளைக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அந்த வனாந்திரத்தில் ஜனங்கள் ஆண்டவரை சில ஜனங்கள் கூட பேசினதை கற்பனைகளுக்கு கை கொண்டது போல நாங்களும் ஆண்டவர் நீரோடு பேசுகிற ஒவ்வொரு காரியங்களுக்கு கீழ்ப்படிந்து சாட்சியுள்ள மகனாக மகளா வாழ உதவி செய்யுங்க. இயேசு கிறிஸ்து விலையேறப்பட்ட நாமத்தில் ஜெபிக்க நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.